ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன்னாலே சர்ச்சை தான் அப்படின்னு ஆகிப்போச்சு. சமீபத்தில் திரிஷா குறித்து ஒரு விஷயங்களை பேசி அதுக்கு அந்தமாக காட்டமாக பதில் சொல்லி அதுக்கு இவர் பதில் சொல்லி பதிலுக்கு பதில் சொல்லி இப்படியே ஒரு கொஞ்ச நாள் ஓடிச்சு. சரி பரவாயில்ல, இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா திடீர்னு இன்னொரு பிரச்சனையை பார்த்திபன் கிளப்பியிருக்காரு. என்ன பிரச்சனைனா, தெலுங்கில், அதாவது ஆந்திராவில் ஒரு தெலுங்கு பட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு போனவர் அங்கே மேடையில் பேசினவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன், என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் நாயுடு அப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாயுடு அப்பாய்னா நான் நாயுடு புள்ள, நாயுடு வீட்டு புள்ள அப்படின்னு அர்த்தம். தமிழ் எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தது, என்னை வாழை வச்சுது, எனக்கு செருப்பு கொடுத்துச்சு, விளக்குமாறு கொடுத்துச்சு, எனக்கு சாப்பாடு கொடுத்துச்சு, இப்படிலாம் தமிழை புகழ்ந்துட்டாலும் கூட அவர் சொன்ன அந்த நான் நாயுடு அப்பாய், நான் நாயுடு விட்டு புள்ள அப்படிங்கிறது அந்த சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு வைரலாக கிளம்பி இருக்குது. எல்லாரும் பார்த்திபன் தன்னுடைய ஜாதியை வெளிப்படுத்தியிருக்காரு, அவருடைய ஜாதி உணர்வோடு இருக்கிறாரு. இல்லைன்னா அந்த ஒரு மேடையில் அந்த ஒரு இடத்துல அவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாரா? என்னதான் அவர் அப்படி இப்படி தமிழ் கிமிழ்னு பேசினா கூட, கவிதை எழுதினா கூட, அவரும் ஒரு ஜாதிய உணர்வு இருக்கு அப்படிங்கிறது இப்போ பரபரப்பான வைரலாக ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி ரீதியாக பார்ப்பது என்பது ஒரு புதிய விஷயமே இல்லை. ஆனால் அது என்னன்னா வெளிப்படையாக தெரியாது. நான் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ தலித் படங்களை எடுக்கிற இயக்குநர்கள், டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள் உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவரோட வேலை செய்பவர்கள், உதவியாளர் இருப்பார்கள், மேக்சிமம் தலித்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி மதுரை சார்ந்த மண்மணம் கலக்கும் அந்த தேவர் சமூகத்தை சேர்ந்து படம் எடுக்கிற இயக்குநர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுடைய பின்னணி போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உதவியாளராக இருக்கிறவங்க, தயாரிப்பாளர் எல்லாமே அந்த தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் பக்கம் கவுண்டர் இனத்தை சேர்ந்த டைரக்டரோ தயாரிப்பாளரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக்சிமம், நான் 100% அப்படின்னு சொல்லலை, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவங்க கவுண்டரை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று யாரோ ஒருத்தன் வாழ்கிறதுக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஏன்னா ஒரு ரிலேஷனாக இருப்பா, உறவினர்களை தெரியும், நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணாலும் வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ரீதியாகவும் இருக்கலாம். ஆனால் ஜாதி உணர்வு தமிழ் சினிமாவில் இல்லைங்கிறத ஒரு காலமும் மறுக்க முடியாது. நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா, நான் அரசியலிலே ஒரு லைன் எடுத்து போட்டு சொல்கிறேன்னே, நம்முடைய இன்றைய முதல்வர் மு.க.ஸ்டாலினோடைய மனைவி அவங்க அவங்களுடைய ஜாதி இசைவியலாளர் குலத்தோட சமூகத்தோட சங்க மாநாடுகள்லாம் அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பொது அரசியலில் இருந்தால் கூட அந்த ஜாதி உணர்வு எல்லாருக்கும் இருக்குங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஸோ சினிமாவில் ஜாதி உணர்வு இருக்குத்தான் செய்யுது, எல்லாருக்குமே இருக்குத்தான் செய்யுது. அவர் கே பாக்கியராஜ் கூட வீட்டில் தெலுங்கு பேசுகிறவரும் அவரோட தெலுங்கு கவுண்டர் அவர். ஆக ஜாதி என்பது எல்லா இடத்துலையும் புறையோடி போய் கிடக்கிறது, அது யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் விஷயம் என்னன்னா, பார்த்திபன் பேசின இடம் தவறான இடம். அவர் போய் ஆந்திர மாநிலத்தில் நின்றுக்கிட்டு நான் நாயுடு அப்பாயி, நான் நாயுடு விட்டு புள்ள அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நான் ஒரு அந்நிய மண்ணில் வாழ்கிறேன், இன்னொரு இடத்துல வாழ்கிறேன், இதுதான் என்னுடைய மண், இதுதான் என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லி அவர் அந்த பேச்சின் மூலம் தன்னை வெளிப்படுத்தியிருக்காரு. சரி, அவர் கொடுத்த பதிலில், அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்டு அவர் கொடுத்த பதிலில் கூட நான் என் சான்றிதழை மாற்றவா முடியும், சாதி சான்றிதழை எப்படி மாற்றுறது, அதில் எனக்கு அப்படி தானே இருக்கும், அதை எப்படி மாற்றுறதுங்கிற ஒரு கேள்வி, முட்டாள்தனமான ஒரு கேள்வி வச்சுருக்காரு. இன்னைக்கு பிறக்கிற பல குழந்தைகளுக்கு ஜாதியற்றவன் அப்படிங்கிற சான்றிதழ் வாங்குறதுக்கு சட்டமே இடம் கொடுத்துருக்கு. நீங்கள் நினைச்சா அந்த சான்றிதழை பெற முடியும், ஜாதியற்றவன் அப்படிங்கிற சான்றிதழை பெற முடியும், மதமற்றவன் அப்படிங்கிற சான்றிதழை பெற முடியும். ஆனால் நீங்கள் ஏன் சாதி சான்றிதழை மாற்றவா முடியும் அப்படிங்கிறப்ப, நான் அப்படிதான், என் ஜாதி இதுதான், என் மொழி இதுதான், நான் வீட்டில் தெலுங்கு தான் பேசுகிறேன், என்னுடைய மொழி இதுதான், அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் திரும்ப ஒரு அழுத்தமான பதிவாக தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது தெலுங்கு குடும்பமாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழை நன்றாக பேசி தமிழ் வளர்ச்சிக்காக உதவி எத்தனையோ நாயுடுக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களை விட பிற மாநிலத்தவர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் தான் தமிழை அதிகம் வளர்த்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை சொல்லி காட்டுவது போல, அதை வெளிப்படுத்துவது போல இது போன்ற பேச்சுக்கள் அமைந்து விடுவதுதான் வேதனை அளிப்பதாக இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், பார்த்திபன் மிகப்பெரிய தமிழ் பற்றாளர், தமிழ் ஆர்வலர், தமிழர்கள், ஒரிஜினல் தமிழர்களை விட நல்ல தமிழ் பேசுகிறவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது மாதிரி அடிமனதில் இருக்கிற அந்த ஜாதிய உணர்வுகளை அவர் அப்படியே அடிமனதிலேயே வைத்துக் கொள்வதுதான் நல்லது. நான் அது வேண்டாம் தூக்கி எறியெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்கள் மொழி தெலுங்கு, தாய்மொழி, அதை நேசிங்க, நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஜாதி நாயுடு, நல்ல நாயுடாவே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை வெளிப்படுத்தும் போது
எங்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கிறீர்கள், மக்களிடமிருந்து அந்நியப்படுகிறீர்கள். இப்போ உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்திபன் நாயுடா தான் பார்க்க முடியுதே தவிர பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் பார்த்திபனா பார்க்க முடியல. எத்தனை கோடி பேர் உங்களை தமிழர்கள் உங்களை தமிழன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க எண்ணத்துலலாம் உங்களுடைய ஆசையிலலாம் நீங்கள் மண்ணள்ளி போட்டீங்க. ஆக நீங்கள் பண்ணினதில் உங்களுடைய ஜாதி உணர்வை நான் பாராட்டுறேன், உங்களுடைய மொழி உணர்வை பாட்டேன், தாய்மொழி உணர்வை பாராட்டுறேன், தமிழ் மொழி உணர்வை பாராட்டுறேன். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை உங்கள் மனதோடு உங்கள் வீடோடு வைத்துக்கொள்ளும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அதை வெளிப்படுத்தும் போது ஏதோ எங்களை சுட்டி காட்டுவது போல, எங்களை நோக்கி நீங்கள் விரல் நீட்டுவது போல தோன்றுகிறது. ஆகவே இது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாக இருக்கட்டும். நாங்கள் உங்களை எங்களில் ஒருவராக, ஒரு தமிழராகத்தான் பார்க்கிறோம். பார்த்திபன் அவர்களே, உங்கள் மூலமாக இதே போல உணர்வுடைய பலரையும் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்திருக்கலாம், எந்த ஜாதியை சேர்ந்திருக்கலாம், எந்த மொழியும் உங்களுக்கு தாய்மொழியாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவரை நீங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் தாருங்கள், தமிழராக உங்களை வெளிப்படுத்துங்கள், உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.